எதை எடுத்தாலும் அமெரிக்காவுக்கு சவால் விடும் வகையில் சீனா தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதனால்தான் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக சீனா விளங்குகிறது. சமீபத்தில் புதிய ரக மைக்ரோட்ரோனை வடிவமைத்துள்ளது சீனா. சீனாவின் ஊனான் மாகாணத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் ரோபோட்டிக்ஸ் ஆய்வகத்தில் சீன விஞ்ஞானிகள் ஒரு மினி ட்ரோனை உருவாக்கியுள்ளனர். எதிர்காலத்திற்கான உயிரினம் சார்ந்த ரோபோக்கள் உருவாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இதை விஞ்ஞானிகள் செய்துள்ளனர். சீனாவின் ராணுவ தொலைக்காட்சியில் இந்த மைக்ரோ ட்ரோனின் முன்மாதிரி நேரடியில் பொதுமக்களுக்கு விளக்கப்பட்டுள்ளது. அந்த நிரணையில் தேசிய பாதுகாப்பு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் மாணவர் லியாங் ஏஷியாங் தனது கையில் கொசு போன்ற ரோபோ உள்ளது என்றும், இது போன்ற சிறிய ரோபோக்கள் போர்க்களத்தில் தகவல் திரட்டல் மற்றும் சிறப்பு கண்காணிப்பு செயல்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் விளக்கியுள்ளார். இந்த மினி ட்ரோனில் மிகவும் மெலிதான நடுப்பகுதியும், இலை போன்ற சிறிய இரு இறக்கைகளும் மற்றும் கொசுவின் கால்களை போன்று 3 மெல்லிய கால்களும் உள்ளன. இது பயோமெட்ரிக் டிசைன் என வடிவமைக்கப்பட்டுள்ளது. இரு விரல்களுக்கு நடுவே பிடிக்கக்கூடிய கொசு அளவிலான இந்த ட்ரோன் சின்ன உளவு தேவைகளுக்கு ஏற்றதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பெரும் ட்ரோன்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய இடங்களில், நகர்ப்புறம், எதிரியின் கட்டிடங்கள் அல்லது கேமராவுக்கு புலப்படாத இடங்களில் இந்த சிறிய ட்ரோன் நுழைந்து தகவல்களை சேகரிக்க முடியும். சிறிய வடிவம் காரணமாக அதைவிட சிறியதாக உள்ள சென்சார்கள், மின் சாதனங்கள், கட்டுப்பாட்டு சுற்றுகள் ஆகியவற்றை இந்த மினி ட்ரோனின் பொருத்துவது பெரும் சவாலாக இருந்துள்ளது. சுமார் 1.3 சென்டிமீட்டர் நீளம் உடைய இந்த மினி ட்ரோனை ஒரு ஸ்மார்ட் போன் மூலம் கட்டுப்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்க்களம் மற்றும் பிற இடங்களில் உளவு வேலை போன்ற ரகசிய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தும் நோக்கில் சாதாரணமாக வெறும் கண்களுக்கும் சிக்காத இந்த சிறிய ட்ரோன் உருவாக்கப்பட்டுள்ளது. மிகச்சிறிய அளவில் இருப்பதால் மிக சிறிய இடத்துக்குள் கூட ஊடுருவி கண்காணிப்பு பணியில் இந்த ட்ரோனை பயன்படுத்த முடியும் என்று கூறப்படுகிறது. இது தவிர பீரங்கி பொருத்தப்பட்ட UAVகளையும் சீன விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். அவை போர்க்களத்தில் 155 மில்லிமீட்டர் பீரங்கி குண்டுகளில் இருந்து ஏவப்படும் போது அதன் தீவிர சக்தியை தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாதனங்கள் அவற்றின் எடையை விட 3000 மடங்கு வரை அழுத்தத்தை தாங்கும். இதனால் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் அமைப்புகளில் பயன்படுத்த போதுமான வலிமையானவை. சீனாவே மஸ்கிட்டோ மினி ட்ரோன் என புதிய சிறிய ட்ரோன்களை உருவாக்கும் நிலையில் பிற நாடுகளும் இதே போன்ற சிறிய ட்ரோன்களை தயாரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. குறிப்பாக 2021ஆம் ஆண்டு அமெரிக்க விமானப்படை தனது சொந்த சிறிய ட்ரோன் திட்டத்தை அறிவித்தது. என்றாலும் கூட அது பற்றிய தகவல்கள் எதுவும் இதுவரை பெரிதாக வெளிவரவில்லை. நார்வே நாட்டின் பிளாக் ஹார்னட் எனப்படும் மினி ட்ரோன் ஹெலிகாப்டர் வடிவிலானது. இது கையில் பிடித்துக் கொள்ளக்கூடிய அளவிலான இந்த ட்ரோன் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளின் ராணுவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. டெலிடைன் FLIR டிஃபென்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த பிளாக் ஹார்னட் 4 இந்த ஆண்டுக்கான ப்ளூ UAS ரெஃப்ரெஷ் விருதை பெற்றுள்ளது. ஹார்வர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ரோபோபி எனும் சிறிய ரோபோவை உருவாக்கியுள்ளனர். இந்த சிறிய ரோபோ பறவையால் நீரில் மிதக்கவும், நீரில் இருந்து உயர்ந்து மேலே பறக்கவும் முடியும். கூடுதலாக மின் ஈர்ப்பு கொண்டு சுவர் மீது அமரவும் முடியும். பல்வேறு மருத்துவ மற்றும் சுற்றுச்சூழல் நோக்கங்களுக்கு பயன்படுத்தும் வகையில் இந்த ரோபோபி உருவாக்கப்பட்டுள்ளது. மருத்துவத்துறையில் இந்த சிறிய அளவிலான ட்ரோன்கள் நோயாளியின் உடலில் நுழைந்து மருந்துகளை செலுத்தவும், உள்ளுறுப்பு சோதனைகளை திறன்பட செய்யவும் பயன்படுகிறது. உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் நீர் போன்ற உள்ளீடுகளை தேவைப்படும் இடங்களில், தேவைப்படும் நேரங்களில் துல்லியமாக பயன்படுத்தவும், பயிர்களின் ஆரோக்கியம் தொடர்பான கண்காணிப்புக்கும் இந்த சிறிய அளவிலான ட்ரோன்கள் பயன்படுகின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மேலாண்மை, கண்காணிப்பு, மேற்பார்வை மற்றும் கட்டுமான திட்டங்களின் அவசரநிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றிலும் இந்த சிறிய ட்ரோன்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. நிலநடுக்கம், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளையும் சிறிய அளவிலான ட்ரோன்கள் எளிதாக்குகின்றன. ரோபாட்டிக்ஸ் எதிர்காலம் இனி பெரிய இயந்திரங்களால் ஆனதில்லை, கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு மிகச்சிறிய இயந்திரங்களால் ஆனதாகும். காற்றில் பறப்பதும், தண்ணீரில் மிதப்பதும், மேலும் உடலின் இரத்த ஓட்டத்தில் ஓடுவதும் என
சிறிய அளவிலான ட்ரோன்கள் உலகத்தின் போட்டியே நவீனமாக்கியுள்ளது.